அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே என்ன வாங்கி கொடுக்கலாம்? இன்னைக்கு வேற உனக்கு பர்த்டே என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஹலோ ஏய் எருமை, பிறந்த நாள் வாழ்த்துக்கடா. ஏதோ பிறந்துட்டேன், நல்லா இரு. தேங்க்ஸ் கவி, உனக்கும் ஹாப்பி பர்த்டே. சரி வந்து என்ன கோவில் கூட்டிட்டு போடா. இது நான் வரணுமா? அப்ப பெட்ரோலுக்கு 100 ரூபா அனுப்பிச்சுடு. வரேன். அனுப்புறேன்டா, வந்து தொலை. ஓய் ஏறு. சாமி, எனக்கு இருக்கிறது இவ மட்டும்தான். இவ எப்பவும் நல்லா இருக்கணும். கடவுளே, எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, எனக்கு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். இவன் எப்பயுமே நல்லா இருக்கணும். ஹே கவி, அந்த பொண்ணு அழகா இருக்கால? அழகா இருக்கா? எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாச்சும் பண்ணி என் லவ் ஹெல்ப் பண்ணு. சரிடா. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம், உங்க பேர் என்ன? எதுக்கு கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். என் பேர் சத்யா. ஓ சத்யாவா? ஓ சத்யாவா? சரி வரேன். நீ யாராவது லவ் பண்ணிருக்கியா? சரி நான் அப்புறம் பேசுறேன். ஏய் ஏய், இப்ப என்ன சொன்னேன்னு கட் பண்றா. ஓய், எனக்கு பாஸ்ட் லைஃப்ல ஒரு லவ் இருந்துச்சு. இரு ஸ்டாப் பண்ணு. இப்போ அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏய் ச்சே, சத்யா, உனக்கு பாஸ்ட்ல லவ் இருந்துச்சா? ஆமாண்டா. இப்போ என்ன, எதுக்கு எப்ப பார்த்தாலும் பாஸ்ட் பத்தி கேட்டுட்டே இருக்க? அவன் எப்படி என்னை ஏமாத்தி விட்டுட்டு போனான்னு தெரிஞ்சுட்டு நீயும் அவனை மாதிரி விட்டுட்டு போலான்னு இருக்கியா, இல்ல ஏதாச்சும் புது ட்ரிக் யூஸ் பண்ணி விட்டுட்டு போலான்னு இருக்கியா? ஏய் இரு, நீ பாஸ்ட் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நீ பேசுறது வச்சு எனக்கு புரியுது. என்னையும் பாஸ்ட்ல லவ் பண்ணாம பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு தான் போயிருக்கா. சத்தியமா சொல்றேன், நான் பட்ட கஷ்டத்தை உன்னை பட வச்சிட மாட்டேன். அதே மாதிரி நீயும் அந்த கஷ்டத்தை கொடுத்துடாதம்மா, இந்த உடம்பெல்லாம் தாங்காது. ஏய் நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன். என்னெல்லாம் உன் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணாத. சரி சாரி, வா ஏறு போலாம். ஆமா, உன் எக்ஸ் பேர் என்ன? என்னை விட அவன் நல்லா இருப்பாளா? என்ன பசுனஸா? அதெல்லாம் இல்ல, இனி எவ்வளவு பத்தி பேசு, அப்ப இருக்கு உனக்கு. அம்மு, இந்த மாதிரி கோவிலுக்கு என் லவ்வரோட வர்றதுக்குலாம் எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? லவர் கூட கோயிலுக்கு வர்றதுல என்னடி இருக்கு? அதெல்லாம் பசங்க உங்களுக்கு தெரியாதுடா, பொண்ணுங்க எங்களுக்கு தான் தெரியும். ஏண்டி பொண்ணுங்களுக்கு இவ்வளோ ஆசை இருக்குமா? அப்புறம் ஏண்டி லவ் பண்ணும்போது எது கேட்டாலும் ஆசையே இல்லைங்கிறீங்க? அதுவா, எந்த ஒரு பொண்ணு டக்குன்னு ஒருத்தன்ட்ட ஆசையெல்லாம் சொல்லிட மாட்டா. தான் உயிரா நேசிக்கிற ஒருத்தன்ட்ட தான் சொல்லுவா. எனக்கு நிறைய ஆசை இருக்கு. நம்ம 2 பேரும் கூடி சீக்கிரம் ஒன்னா சேரணும். எங்க ஊர் கோயில் திருவிழாக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போகணும். இப்ப கூட ஒரு குட்டி ஆசை இருக்கு. குட்டி ஆசையா? என்ன? நீ என்ன அப்படியே தூக்கிட்டு போகணும்னு. எது? நிக்கிறான் பாரு கோமாளி. அந்த பயம் இருக்கட்டும். எங்க உங்களை காணோம்? ஹலோ, எங்கீங்க? ஜிம்ல காணோம்? இல்லைங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் இன்னைக்கு வர முடியல. ஓ அப்படியா? சரிங்க, உங்க உடம்ப பாத்துக்குங்க. ப்ரோ சில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன்ல இல்லை, நானும் நல்லவன் தான். அன்றைக்கி அவங்ககிட்ட எப்படி நடந்துக்குன்னு தெரியாமல் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்போ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நம்ம வேணா ஒர்க் அவுட் பண்ணலாமா? பாய் ப்ரோ. டேய், அவன் தான் உன்னை அசிங்கப்படுத்தினா இப்போ அவங்க கூடயே ஃப்ரெண்ட் ஆகிட்டே. டேய், பழகிறதே பழி வாங்குறதுக்கு தான்டா. இனிமே தான் என் கேமையே பார்க்க போகிறேன். ஏங்க இந்தாங்க. என்னது? லவ் லெட்டருங்க. ஐயா, இது உங்க மூஞ்சிக்கு ஓவரா இல்லையா? லெட்டர் உங்களுக்கு இல்ல, சத்யாக்குங்க. டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ப்ளீஸ்ங்க, உங்களுக்கா நான் என்ன வேணா பண்றேன். நீங்க என் தோஸ்துங்க. இல்ல என் ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டா? இல்ல என் மச்சாங்க. மச்சாவா? ஏமா, உன் வயிறு ஃபுல்லா இல்ல இன்னும் வாங்குவியா? கடையவே காலி பண்ணிடுவா போலியே. அண்ணா, இன்னொரு முட்டை பப்ஸ் கொடுங்கண்ணா. மச்சான், இதை சத்யாட்ட கொடுத்தறையா? சரிடா மச்சான். ஒரு நிமிஷம். ஜி குடுக்குறா சாக்லேட்டுக்கு. கொடுத்துட்டியா மச்சான்? குடுத்துட்டு மச்சான். ஃப்ராடு நாய், நீயே தின்ட்டியாடி? உன்ன இல்லடா எனக்கு வேற ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சொல்லு. நீ பேசாம ப்ரோபோஸ் பண்ணிடுடா. ப்ரோபோஸா? நீ எப்பவுமே ஒரு இடத்துல தனியா தான் போவா, அந்த இடத்துல ப்ரோபோஸ் பண்ணிடு. அதான் கரெக்டான ஸ்பாட். ஏங்க ப்ளீஸ் திரும்பிடாதீங்க. நீங்க திரும்பினீங்கன்னா பயத்துட்டு சொல்ல மாட்டேங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நான் உங்களை லவ் பண்றேங்க. இன்னும் பேசாம போறா, ஒருவேளை கடுப்பாயிட்டாலும். ஏங்க நில்லுங்க. என்ன ப்ரோ வேணும்? ப்ரோவா? ஐயோ போச்சு. இவன் இங்க என்ன பண்றா?
என்ன நடக்குதுங்க? ஏ மச்சான், அவ தனியா போறான்னு தெரியும். அவனை ஹெட்செட் போட்டு தனிமையில போவான்னு தெரியாதுடா. ஒரு நிமிஷங்க. உன்ன டேய், என்னாச்சுடா அழுதுட்டு இருக்க? இல்லடி ஒன்றும் இல்லை. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. உன்னை அம்மா விட்டா எனக்கு யார் இருக்கா? அம்மாவுக்கு ஏதாச்சுன்னா நான் என்ன பண்றது? இந்தா இத ஃபர்ஸ்ட் அடமான வச்சு அம்மா போய் பாரு. இல்லடி வேணாம். நான் என்ன தேர்ட் பர்சனாடா? இந்தா போ ஃபர்ஸ்ட் போய் பாரு போ. தேங்க்ஸ் டி. கவி, அம்மா நல்லா இருக்காங்கடி. இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. நல்லா இருந்தா அதுவே போதும்டா. இப்பெல்லாம் சொந்தக்காரங்களே ஹெல்ப் பண்றது இல்ல. நீ பண்ண ஹெல்ப் ரொம்ப பெருசுடி. இந்தா உன் செயின். உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அம்மாட்ட நம்மளை பத்தி பேசிட்டேன். அச்சச்சோ, என்ன சொன்னாங்க? என்ன பிடிச்சிருமா? போட்டோ காமிச்சியா? எல்லாம் ஓகேவா? இரு என்ன லிஸ்ட் பெருசா போகுது. சரி, எப்ப வீட்டுக்கு வர? நாளைக்கு போலாமா? என்ன இவளை என்ன காணோம்? இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. இவ்வளவு நேரமாடி வரக்கு யாரோட பேசிட்டு வந்த? ஏய், நான் யார்கிட்டயும் பேசலடா. மேனேஜர் கார்ல தான் போறேன், நீங்களும் வரீங்களான்னு கேட்டாரு. அவன் யாரு உன்னை கூப்பிட்டு போறக்கு? அவன் கூப்பிட்டான் அப்படியே போக வேண்டியதானே? அதான் நான் வந்துட்டேன்லடா. அவரை ஏன்டா திட்டுற? ஓ, அவனை திட்டினா உனக்கும் வருதா? ஏய், நடந்தே போடி. ஏய் கவி, சாரிடி, நேத்து நீ அப்படி பாதிலே விட்டு வந்துருக்க கூடாது. பரவாயில்லடா, நான் சத்யாவோட அண்ணா வந்தாரு, அவர் கூட வந்துட்டேன். எது, அவங்களோட வண்டியில போனியா? நான் பசங்களோட வண்டியில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்டி. டேய், அவர் எனக்கு அண்ணா மாதிரி, ஏன் இப்படி சந்தேகப்படுற? ஏன் பஸ்ல போலாம்ல, அவங்க கூட தான் போகணுமா? ஹரி, நான் போனை கட் பண்றேன். ஏய் போன வச்சுட்டா பாரு. ஹரி, சாரிடா. இனிமேலாச்சும் பசங்களோட பேசாம இரு, அப்பதான் நான் கூட இருப்பேன். இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல. நான் என்னதான் உன் மேல அளவில்லாத அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தாலும் நீ என்ன நம்பலடா. ஒரு சின்ன விஷயத்த கூட சந்தேகப்பட்டு அவ்வளவு கஷ்டப்படுத்துற. அப்படி கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்ட ஹரி. சரி, ஓகே. எப்பயுமே நீ தானே பேசுவ. இன்னைக்கு நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்லு. அச்சச்சோ, கேள்வியா? இன்னைக்கு நான் செத்தேன். கேளுமா கேளு. நான் அழகா இருக்கேனா? ஆமாமா, அழகுதான். அதுக்கு என்ன குறை? சரி, நான் கோவம் இருந்தா நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். நான் சண்டை போட்டேன்னு நினைச்சுக்கோ. இப்ப என்ன பண்ணுவ? சரி, சண்டை போடு. ஏசாத, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி, நானும் பேசல. சாப்பிட்டியா? சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் உனக்கு என்ன? சாப்பிடலினா கோவம் அதிகமாகும். அப்புறம் எனக்கு தானே பிரச்சனை. ஆமா, லைட்டா பசிக்குது. சரி வா, சாப்பிட்டு ஃபைட்டை கன்டினியூ பண்ணலாம். நான் இப்ப கோவமா இருக்கேன்டா. அதான் டெய்லி பண்றியா? வா போலாம். என்ன விட இந்த போன் தான் அதிகமா பாக்குற. பேசாம அதவே கட்டிக்க. இந்த போன்லயே உன்னை தாண்டி பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு. நான் பேசாம போயிட்டு என்ன பண்ணுவ? உண்மை சொல்லவா பொய் சொல்லவா? உண்மையே சொல்லு. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் நிம்மதியா இருப்பேன். அடுத்த 5 நிமிஷம் கொஞ்சம் பயமா இருக்கும். அப்புறம் என்ன, 100 மிஸ்டு கால் தான். ஏங்க ஒரு நிமிஷங்க. என்னங்க ஃபாலோ பண்றீங்களா? நானும் பாக்குறேன். 1 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி தெரியாது, நான் சரியான கோவக்காரி. 1 மாசமா ஃபாலோ பண்றது லவ் பண்ண இல்லைங்க, ஒர்க்கு கேட்க. ஒர்க்கா? வீட்டுல வேலை இல்லாம எங்க அப்பா சோறு ஓட மாட்டாப்ல. அப்பதான் நீங்க ஒழுக்கமா வேலைக்கு போட தண்ட சோறு. எங்க அப்பா திட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இவளுக்கு வேலைக்கு போகணுமா? அதாங்க எங்கேயோ தேடுறதுக்கு உங்க ஆபீஸ்ல கேட்கலான்ட்டு. சரி ப்ரோ, நான் எங்க ஆபீஸ்ல கேட்டு சொல்றேன். ஹாய்ங்க. ப்ரோ, நான் ஆபீஸ்ல கேட்டிருக்கேன், சொல்லுவாங்க ப்ரோ. தேங்க்ஸ்ங்க. இன்னொரு ஹெல்ப் வேணும். மறுபடியுமா? இல்ல, இது வேற. வேறயா? ஒருவேளை நான் சொல்லுவானோ? ஐ திங்க் நீங்க தப்பா நினைக்கலனா என் பாக்கெட்ல இருந்த காசை காணோம். என் டீக்கு மட்டும் பே பண்ணிடுறீங்களா? அட பாவி. நான் வேலைக்கு சேர்ந்தோன்னா தந்துடுறேங்க. ஹாய் ஹரி. ஓ நீங்களா? என்னங்க என்னாச்சு ஒர்க்கு? அது ஒர்க் இப்போதைக்கு வேகன்சின்னு சொல்லிட்டாங்க. ஃபீல் ஆகாதீங்க. நீங்க சிங்கிளா? சிங்கிளா இருந்தா தான் வேலை கொடுப்பீங்களா? அட போங்க. சிங்கிளா இருந்தா தான் வேலை தருவாங்களான்னு தெரியாது. பட் நீ சிங்கிளா இருந்தா நான் உனக்கு ஒரு வேலை தரேன். பேக் வேற கிழிஞ்சிருச்சு. 10 நாள்ல ஸ்கூல் வேற ஆரம்பிக்குது. பேக் வேற வாங்கணும். அக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடா, இன்னும் 10 நாள்ல நான் ஊருக்கு கிளம்பணும். அதான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஊருக்கா? என்னக்கா சொல்ற? சத்யா, இந்த மாசம் லீவு முடிஞ்சதுமே நீ ஹாஸ்டல் போயிருமா? ஏம்மா, என்னாச்சு? ஆமா, எப்ப பார்த்தாலும் நீயும் தம்பியும் சண்டை போட்டே இருக்கீங்க. ஸ்கூலுக்கு போறதுல இருந்து எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். உங்க அப்பா கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன், நீ எடுத்து வச்சுக்கோ. தம்பி, என்னதான் நான் உன்கிட்ட சண்டை போட்டாலும் அக்கா உன்னை தம்பியா தான்டா நினைக்கிறேன். ஹாஸ்டல்லாம் அங்க கஷ்டமா இருக்குமாக்கா? ஆமாண்டா, சாப்பாடுலாம் நல்லாவே இருக்காது. ரூம்லாம் சின்னதா இருக்கும். அதுவும் இல்லாம தனியா இருக்கணும்டா. அக்கா ஒரு நிமிஷம், நீ ஹாஸ்டல் போக வேணாம்க்கா, நான் போய்க்கிறேன். டேய், அம்மா கிட்ட மா, இப்ப என்ன உங்களால எங்க 2 பேர்த்த சமாளிக்க முடியல, அவ்வளவுதானே? சரி அக்கா இங்கே இருக்கட்டும், நானே ஹாஸ்டல் போய்க்கிறேன். என்னடா சொல்ற நீயா? ஆமா, நான் ஹாஸ்டல் போறேன். இதை பத்தி நானே உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. 2 பேர்த்து என்னால ஜமாளிக்கவே முடிய மாட்டேங்குங்க. நான் யாராவது ஒருத்தர் ஹாஸ்டல்ல விட போறேங்க. சரிம்மா, 2 பேர்ல யார ஒத்துக்க வைக்க போறேன்? மலைக்குரங்கு பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டாலே.